இங்க பாருங்க ராய் மாவும் அரிசி எடுத்து வந்திருக்கேன். களி தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம ராய் களிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழ வச்சிடலாங்க. 1 டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் மாவு எடுத்துருக்கிறேங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உழ கொதிக்கட்டுங்க, மூடி வச்சிடலாம். நம்ம உழ வச்சது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி எடுத்து வச்ச அரிசி வந்து சேர்த்திக்கலாம். மூடி வச்சிடலாங்க. அரிசி நல்லா வேகட்டுங்க. நம்ம போட்ட அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச ராய் மாவு சேர்த்திக்கலாங்க. ராய் மாவு சேர்த்திட்டு உள்ளே போட்டோன்னா கிளற வேண்டாங்க. அப்படியே போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளறினா போதும். ஒரு தட்டத்தை போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். களி கிளறி எடுத்துடலாம். நம்ம சேர்த்துன தண்ணியும் ராய் மாவும் சரியா போச்சுங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. என் வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.